பல போராட்டத்துக்கு அப்புறம் பண்ண கேக்கு தாங்க இது. அப்படி என்னமா போராடினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கேக்குக்குமே நான் இவ்வளோ யோசிச்சது இல்லைங்க. ஆனால் அந்த கேக்குக்கு ரொம்பவே குழம்பிட்டேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் கஸ்டமர் தான். ஆல்ரெடி ப்ரௌனி நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு பேபி ஷவர், ஸோ நீங்கள் தான் கேக் பண்ணி கொடுக்கணும், சாக்கோ ட்ரஃபிளில் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரோவில்ங்க. என்னோட லொக்கேஷன்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டராவது வரும். அன்றைக்கி வந்து 1.5 kg கேட்டாங்க. சரி முடியாதுன்னு சொல்ல முடியலையே, நம்மளை நம்பியிருக்காங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அண்டு நடுவில் நிறைய கான்வர்சேஷன் போகி இருக்க கேஜி கொஞ்சம் லெஸ் ஆகவே இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு செட் ஆகாது சிஸ்டர், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேக்கை வந்து நான் பண்ணிட்டேங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து 2 பேபிஸு, பேபியோட ட்ரெஸ்ஸு அண்ட் வைக்க வேண்டிய எல்லாத்தையுமே சூப்பராக வச்சு ரெடி பண்ணிட்டேன். கஸ்டமருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.